இவ்வளவு பெண்கள் மீது குற்றங்கள், பெண் குழந்தைகள் மீது குற்றங்கள், பிஞ்சு குழந்தைகள் மீது குற்றங்கள் நடக்கின்ற தமிழ்நாட்டிலே நேற்று தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நேற்று காலையில கருப்பு சட்டை போட்டுக்கிட்டு ஒரு சட்ட மசோதா, மத்திய அரசு கொண்டு வந்த, நாடாளுமன்றத்தில் கொண்டு வந்த ஒரு சட்ட மசோதாவை ஒரு முதலமைச்சர் எரிக்கின்றார். என்ன சட்டம் தெரியுமா? அது பெண்கள் எம்எல்ஏ வரணும், பெண்கள் எம்பிக்களா வரணும்னு ஒரு சட்டம். மோடி அவர்கள் கொண்டு வந்த அந்த சட்ட மசோதா இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களில் சட்டமன்றத்திலும் நாடாளுமன்றத்திலும் பெண்களுக்கான இடஒதுக்கீடு சட்டம், 1/3 பெண்களுக்கு இடஒதுக்கீடு. பெண்கள் எம்எல்ஏ வரணும், அதிகமா எம்பிக்களா வரணும். இதை எதிர்க்கிறது யார் தெரியல? ஸ்டாலின் அவர்கள். நினைச்சு பாருங்க, ஸ்டாலின் அவர்களுக்கு பெண்கள் படிக்க கூடாது, பெண்கள் வேலைக்கு போக கூடாது, பெண்கள் எம்எல்ஏ ஆகக்கூடாது, பெண்கள் எம்பி ஆகக்கூடாது, அவர் தங்கச்சியை தவிர. இப்போ தமிழ்நாட்டில் 39 நாடாளுமன்ற தொகுதியில் மக்களவை தொகுதி இருக்கிறது. நம்முடைய வேட்பாளர் சகோதரி கோகுலேந்திரா கூட அங்கே நாடாளுமன்றத்திலே உறுப்பினராக மிக சிறந்த முறையில் பணியாற்றினார். இன்று 39 நாடாளுமன்ற மக்களவை தொகுதியிலே 5 பெண்கள் தான் இருக்கின்றார்கள். இந்த சட்டம் நிறைவேறினால் 20 பெண்கள் தமிழ்நாட்டில் இருந்து டெல்லிக்கு நாடாளுமன்றத்துக்கு செல்வார்கள். இந்த சட்டம் வேண்டாம் என்று சொல்லுகின்ற முதலமைச்சர் எங்கேயா பார்த்திருக்கீங்களா? தமிழ்நாட்டில் பாருங்க, பாருங்க. அவர் சொல்ற காரணம் வட இந்தியாவில் கூடுதலா இடம் வந்துருமா, தென்னிந்தியாவில் குறைஞ்சிடுமா? அவர் கணக்கு தெரியல. அது வேற. ஸ்டாலின் அவர்களே, இந்தியா முழுவதும் ஒரே சீரான 50 விழுக்காடு எண்ணிக்கை அதிகரிக்கப்படும். தமிழ்நாட்டில் 50 விழுக்காடு அதிகரிக்கப்படும். வட இந்தியா உத்தரப்பிரதேசத்தில் 50 விழுக்காடு அதிகரிக்கப்படும். பீகாரிலே 50 விழுக்காடு அதிகரிக்கப்படும். கேரளாவிலே 50 விழுக்காடு. கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, மகாராஷ்டிரா, ஒரிசா, மத்திய பிரதேஷ், ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர், பீகார், உத்தரப்பிரதேஷ், பஞ்சாப், வெஸ்ட் பெங்கால், ஜம்மு காஷ்மீர் எல்லா மாநிலத்திலும் 50 விழுக்காடு சட்டமன்ற இடங்களும் நாடாளுமன்ற இடங்களும் அதிகரிக்கப்படும். அவ்வளவுதான். இல்ல எப்படி திடீர்னு அவங்களுக்கு அதிகமாயிடும், நமக்கு எப்படி குறையும்? இன்னும் சொல்ல போனா தமிழ்நாட்டுக்கு 51 விழுக்காடு அதிகமா வருது, பீகாருக்கு 50 தான். அப்போ இதுல இருந்து எவ்வளவு பெரிய பொய்யை ஸ்டாலின் அவர்கள் மீண்டும் மீண்டும் சொல்லிட்டு இருக்கிறார் பாருங்க. பொய் சொல்றதே அவருடைய வாடிக்கை வழக்கம். அதுக்கு அந்த சட்ட மசோதாவை யாராவது கொளுத்துவாங்களா? அது ஒரு முதலமைச்சர் கொளுத்துவாங்களா? நியாயமா தேர்தல் ஆணையம் அவர் மீது வழக்கு போடணும். ஏன்னா யாருமே இந்தியாவிலே ஒரு சட்ட மசோதாவை, சாதாரண குடிமகன் கூட ஒரு சட்ட மசோதாவை கொளுத்தக்கூடாது. ஆனா இங்க ஒரு நாட்டின் முதலமைச்சர், தமிழ்நாட்டின் முதலமைச்சர் சட்ட மசோதாவை கொடுக்கிறார்னா இது எவ்வளவு பெரிய ஒரு தேச துரோக செயல் இது. அதுவும் என்ன மசோதா? பெண்களுக்கு உரிமை, பெண்களுக்கு பாதுகாப்பு, பெண்களுக்கு இடஒதுக்கீடு, பெண்கள் ஆட்சி அதிகாரம், இது வரவே கூடாதுன்னு ஸ்டாலின் அவருடைய எண்ணம். ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் போய் பிரச்சாரம் பண்ணிட்டு வர்றார். என்ன பிரச்சாரம் பண்றார் தெரியுமாமா? தொடக்கத்தில் 5 ஆண்டு காலம் அவருடைய சாதனைகளை பத்தி பேசினார். எடுபடல, ஏன்னா எதுவும் செய்யல. அடுத்தது ஐயோ பிஜேபி வந்துரும், பிஜேபி வந்துரும், பூச்சாண்டி அப்படின்னு சொல்லி சொன்னார். அதுவும் எடுபடல. நான் சொன்னேன், ஸ்டாலின் அவர்களே, நடக்கிறது சட்டமன்ற தேர்தல். நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சு 2 வருஷம் ஆயிடுச்சு. இன்னும் நீங்க அந்த நாடாளுமன்ற தேர்தல் கனவுலே இருக்கிறீங்களே. நாடாளுமன்ற தேர்தலில் உங்களுக்கும் மோடி அவர்களுக்கும் போட்டி.
இப்ப உங்களுக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் போட்டி. வாங்க இறங்கி வாங்க, 2 வருஷத்துக்கு பிறகு வாங்க அப்படி சொன்ன அப்புறம் அதை பேசி நிறுத்திட்டாரு. இப்ப என்ன பேசுறாரு? எடப்பாடி பழனிசாமி அவர்களை பற்றியும் என்ன பற்றியும் மோசமான விமர்சனங்கள், மோசமான கொச்சையா விமர்சனங்கள் என்ன பத்தியும் எடப்பாடி பழனிசாமி அவர்களை பத்தி பேசிட்டு இருக்காரு. அது டிஎன்ஏ, திமுக இருக்கிற ரத்தத்தில் இருக்கிற டிஎன்ஏ இருக்கிறது. கொச்சையா பேசுறது, கேவலமா பேசுறது, தனிநபர் விமர்சனம் எல்லாம் திமுக டிஎன்ஏ இருக்குது. அதை மாற்ற முடியாது. என்ன பத்தி சொல்ற அன்புமணினா அசிங்கம். எனக்கு பேச தெரியாதா? உங்களை பத்தி பேச தெரியாதா? இல்ல உங்க பிள்ளைய பத்தி பேச தெரியாதா? இல்ல நீங்க உங்க பிள்ளைய வளர்த்த விதத்தை பத்தி என்ன பேச தெரியாதா? ஆனா நான் பேச மாட்டேன். நான் அப்படிப்பட்டவன் கிடையாது. உங்களுக்கும் பேச தெரியும். நீங்க 5 ஆண்டு காலம் என்ன செஞ்சீங்கன்னு பேசுங்க. கல்விக்கு என்ன செஞ்சீங்கன்னு பேசுங்க. சுகாதாரம் என்ன மேம்படுத்துறீங்கன்னு பேசுங்க. விவசாயத்துக்கு என்ன செஞ்சீங்க? நீர் திட்டங்கள் எத்தனை கொடுத்தீங்க? சுற்றுச்சூழல் எப்படி பாதுகாத்தீங்க? இந்த பிள்ளைகளுக்கு எப்படி வேலை கொடுத்தீங்க? அதை பத்தி பேசுங்க. இப்ப அதையும் நிறுத்திட்டார். இப்ப என்ன தெரியுமா பேசுறாரு கடைசியா? இப்ப திமுகவுக்கு கடைசி ஒரு ஆயுதம். என்ன ஆயுதம்? 8000 ரூபாய் கூப்பன். தலையெழுத்து இதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. இதை விட ஒரு மானங்கட்டத்தனை ஏதாவது இருக்குமா? ஒரு முதலமைச்சர் 5 ஆண்டு காலம் அவரிடம் ஆட்சி இருந்தது. அவர் செய்த, நான் சுகாதாரத்துக்கு செஞ்சேன், கல்விக்கு செஞ்சேன், விவசாயத்துக்கு செஞ்சேன், இந்த பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்தேன், சமூக நீதிக்கு செஞ்சேன்னு ஒரு சாதனை கூட கிடையாது. அவர் சொல்றாரு, எங்களுக்கு ஓட்டு போடுங்க, நாங்க உங்களுக்கு 8000 ரூபாய் கூப்பன் தரோம். அதுவும் கொடுக்கறது இப்ப டூப்ளிகேட் கூப்பன். அதுவும் லட்சமா பிரிண்ட் பண்ணி வச்சிருக்கிறானுங்க. தெருவா கொடுக்கிறானுங்க. ஏமாந்துட போறீங்கம்மா. அது வெறும் பேப்பர் தான். 10 பைசா பிரயோஜனம் இல்லாத பேப்பர். எப்படி ஆயிட்டாங்க பாரு கட்சி திமுக. நாங்க மறுபடியும் வந்தா 8000 ரூபாய் கூப்பன் தருவோமா. அது வந்து கூப்பன் யாரு கொடுப்பானுங்க? அந்த கூப்பன் உங்களுக்கு வேணும்னா திமுக கட்சிக்காரன் 3000 ரூபாய் லஞ்சம் கொடுக்கணும். சும்மாலாம் கொடுக்க மாட்டோம். அதுவும் அந்த திமுக குடும்பத்துக்கு தான் கொடுப்பான், உங்களுக்கு வரவே வராது. எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு, நான் வெற்றி பெற்றவுடன் 10,000 ரூபாய் நேரடியாக உங்க வங்கி கணக்கில் நான் கொடுக்கிறேன். இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா, ஏமாந்துட போறீங்க. 8000 ரூபாய் கூப்பன். அதுக்கு ஒருத்தன் போஸ்டர் அடிக்கிறான். 8000 ரூபாய் கூப்பன். யார்? ஒரு திமுக கட்சிக்காரன் வேட்பாளர். 8000 ரூபாய் கூப்பன் தரும். ஏன் அவங்க முதலமைச்சர் சாதனை வச்சு போஸ்டர் அடி, உங்க தேர்தல் அறிக்கை வச்சு போஸ்டர் அடி, உங்களுடைய திராவிட மாடல் உருப்படாத ஒரு மாடல் வச்சிருக்கீங்களா அதை வச்சு போஸ்டர் அடி. 8000 ரூபாய் கூப்பன் வச்சு போஸ்டர் அடிக்கிற இவ்வளவுதானா நீங்க? அதனால் சிந்தியுங்கள்.